Hi friends, welcome to Dhamayathi lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பன்னிக்கரும்பு வச்சுட்டு ஜூஸ் போடலாம்னு இருக்கேன். பன்னிக்கரும்பு. ஆமா அந்த கரும்பு பேர் பன்னிக்கரும்பு தான் நாங்க சொல்லுவோம். நீங்க என்ன கரும்பு சொல்லுவீங்க? நான் கரும்புன்னு மட்டும் தான் சொல்லுவேன். நாங்க எங்க இதுல கிராமத்து சைடுலாம் பன்னிக்கரும்பு தான் சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்தோம் அந்த கரும்பு வச்சு தான் வித்தியாசமான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்ல நான் வந்துட்டு ஜூஸ் செய்ய போறேன். அது என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு பன்னிக்கரும்பு வந்துட்டு ஜூஸ் போட போகிறேன். இது வந்து என்னன்னு தெரியுதுங்களா? மாவு அரைக்கிற கிரைண்டர் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பெருசாக போட்டதுனால வந்துட்டு கிரைண்டர் வந்து ஸ்டெக் ஆகி நின்றுச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி இது பண்ணி பண்ணுறேன். போடுறேன் இதில் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஆனால் நாங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணி தான் பார்க்கும்போது தான் பண்ணுறோம். அப்படியே கிரைண்டர் வந்து கொஞ்சம் ஸ்டெக்காக தான் ஆகுது. பயந்துட்டேன் நானே. அதுக்கப்புறம் தான் குட்டி குட்டியாக வந்துட்டு பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. குட்டி குட்டியாக கரும்பு வந்து கட் பண்ணி போட்டுருவோம். பெருசாக போடும்போது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கிரைண்டர் ஓடலை. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தடா புடாங்க சவுண்ட் வருது. சாறு வருதான்னு செக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு வெல்லமும் சர்க்கரையும் இதுலேயே ரெடியாக வருதுன்னு தான் வச்சுக்கேன். நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கிரைண்டர்லேயே யூஸ் பண்ணி வெல்லமும் சர்க்கரையும் ரெடி பண்ணிடுவாங்க. கரும்பு ஆளுக்கே எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கிரைண்டரில் ஓடுது, கொஞ்சம் என் வாயில் ஓடிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நாங்கள் வில்லேஜில் பன்னிக்கரும்புன்னு சொல்லுவோம். இன்னொரு கரும்பு வந்து அது நார்மல் கரும்பு தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு பன்னிக்கரும்புன்னு சொல்கிறோம். அவரு இது பன்னிக்கரும்பு. அதுவே நீங்கள் எப்படி சொல்வீங்க இது பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த ஐடியா பண்ணது ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. எப்படி சார் வந்து தெரியுது பாருங்க. இங்கே எடுத்துட்டு வாமா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணுற வேலை வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. கரும்பு சார் வந்து நல்லா சூப்பராக தெரியுது பாருங்க. அப்படியே நல்லா நிறையவே வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். அப்போ இன்னும் சார் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட கரும்பு வந்து நல்லா கிரைண்டரில் வந்து நல்லா ஜூஸாக ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்துட்டு கிரைண்டர் நிறுத்திட்டு நம்ம ஜூஸாக வெளியில் எடுக்க போகிறோம். கிரைண்டரை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கரும்பு வந்து ஜூஸ் நல்லா சூப்பராக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்துட்டு நம்ம வடிகட்ட போகிறோம். இந்த திப்பிலாம் எடுத்துட்டு ஜூஸை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வாவ், நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாம் அந்த கட்டியில் கரும்பு சார் நல்லா அழகாக இருக்குது. கல்லில் அரைக்குது. நான் வந்துட்டு இப்போ டீ வடிகட்டுறது தான் வந்துட்டு நான் வடிகட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துருந்தேன். எங்கே வந்துட்டு கரும்பு சாறு வராது, வெறும் சக்கையாகவே மையமுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, இவ்வளோ அளவுக்கு சாறு வந்துருக்குது. நானாக வந்து பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ஓகேவாயிடுச்சு. இதை வந்து நம்ம தூக்கி தூர போட்டுடலாம். ரஜினே, அம்மா பண்ணது ரெடி ஆயிடுச்சு. அம்மா நினைச்சு பண்ணது கரெக்டாக வந்துடுச்சு. தங்கம் ரஜன் ரொம்ப ஆர்வமா இருக்காரு கரும்பு சார் பார்க்கறதுல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு சார் வந்து சூப்பரா நல்லா அழகா இருக்கு பாருங்க. பார்க்கவே அப்படியே சூப்பரா இருக்கு. இவ்வளோ ஒரு அழகா வந்து கிரைண்டரில் பண்ணி வந்ததப்போ ஒரே ஹாப்பியா இருக்கு எனக்கு. மாவு மட்டுமே இதில் அரைக்க யூஸ் ஆகும்னு நினைச்சேன். கரும்பு ஜூஸ் கூட போட யூஸ் ஆகுது கிரைண்டரு. வீட்டில் நிறைய பேர் வந்து கரும்பு ஜூஸ் கேட்டு இது பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மகிட்ட அந்த மிஷின் இருக்காது. மிக்சிலையும் போட்டால் அந்த அளவுக்கு மிக்சி வந்து கொஞ்சம் இதுவாகிடும். இந்த மாதிரி கிரைண்டர் இருந்தால் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. ஒரு கழியில் வந்து பாதி தான் போட்டோம், ஒரு கரும்பு கழியில். அதில் இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஒரு ஈடு வடிகட்டிட்டேன். திரும்பி இப்போ குடிக்கிறதுக்காக இந்த டம்ளரில் வந்துட்டு நான் வடிகட்டிக்கிறேன். இன்னொரு ஈடு டிப்பி மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன சின்ன கண்ணு வச்சுருக்கோம் அந்த டீ வடிகட்டுறது.
கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் தான் இருக்கு. வாவ் நைஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே வந்துட்டு அந்த தித்திப்பு எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நம்ம ஆட்டுக்கல்ல வச்சு ஆட்டுறதுனால நல்லா டேஸ்டா இருக்கு. நம்ம மணிரா குச்சி பாரு. ஆமா அதான் ஒரு கரும்புல பாதி தான் போட்டேன். நல்லா சூப்பராக வந்துச்சு. இந்த கலர்லாம் வந்து நேச்சுரலான கலர் தான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ண இந்த கரும்பு ஜூஸ் நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிரைண்டர் இருந்தால் வந்துட்டு நீங்களும் கரும்பு வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டு வீட்டில் இருக்கவங்களாம் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். Hit it, boys. There's a joint on the corner where the big boys play, where the whiskey's running like the rivers, but they all never come for the booze and bass. I'm the one, I'm the lady that'll rock this place.